குருபியோ நமக. எங்களின் குருவாகிய திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அருளரசி அம்மா அவர்களுக்கும், எங்களின் உயர்நிலை வகுப்பில் பாடங்களை அளித்த திருமதி உமா வெங்கட் அவர்களுக்கும், சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், சாந்திதேவி ராஜேஷ்குமார் அம்மா அவர்களுக்கும், சத்யநாராயண ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பிரியவதனா பாலசுப்ரமணியன். நான் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பேசுகிறேன். ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாத எனக்கு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்திய என்னை இந்த வகுப்புகளை அனுமதித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல. ஜோதிடம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட நம்ம போய் கேட்போம். அவங்க நமக்கு பலன்களை சொல்லுவாங்க. சில சமயம் அந்த பலன்களை நம்மளால் ஏற்றுக்க முடியும். பல சமயங்களில் ஏன் அப்படின்னு நமக்குள்ள பல கேள்விகள் எழும். அந்த கேள்விகளுக்கான பதில் நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிற மனநிலையே நம்ம இருக்க மாட்டோம். அவங்க சொல்கிறத நம்மளால் முழுசாக ஏற்றுக்கவும் முடியாது. அவங்கள்ட்ட நம்மளால் அதுக்கு மேலே கேள்விகளையும் கேட்க முடியாது. நானும் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன். பல கேள்விகள் வரும். ஜோதிடத்தில் மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம ஜோதிடம் எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் ஏதாவது நடக்குது அப்படின்னா, இதுக்கு நல்ல நாள் குறித்து கொடுங்க அப்படிங்கிறதுக்காக போய் எடுப்போம். திருமணம் ஆகும்போது என்னோடய திருமணத்திற்காக நாங்கள் போய் பொருத்தம் பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் நார்மலாக பார்ப்போம். இதை தாண்டி ஜோதிடம் அப்படிங்கிறது ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த மாதிரி பார்க்குறது உண்டு. ஆனால் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்ததுங்க. அதனால தான் அந்த ஜோதிடம்ங்கிற வகுப்புக்குள்ளே நான் நுழைஞ்சேன். ஆனால் அந்த ஜோதிடம்ங்கிற வகுப்புக்குள்ளே நுழைஞ்சு எனக்கு ஏன் இதனால் நடக்குது, எனக்கு சுற்றி இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நோக்கி தான் என்னுடைய கவனம் இருந்ததே ஒழிய, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் என்ன பிரச்சனை, அந்த விஷயங்களுக்குள்ள நான் என்ன பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, நம்ம இதெல்லாம் செய்கிறோம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். ஆனால் அதற்குண்டான பலன்கள்னு பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி நடக்குது? நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்னு தான் நடந்துக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி நடக்குது? நம்ம ஒரு எண்ணத்தில் நடந்தோம்னா, நினச்சி நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் நம்ம நடந்துக்கிட்டாலும், நமக்கு ஏன் எல்லாமே எதிர்மறையாகவே நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் எனக்குள்ள ஏன் எதுக்கு, எதனால், என்ன பண்ணினோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலாக என்னுடைய பேசிக் வகுப்பில் கர்மாங்கிற வகுப்பின் மூலமாக எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டீங்க. எப்பயுமே கேள்விகள் தனக்குள்ளே கேட்டுக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்குறோம், என்னுடைய ஜாதகத்தையே நான் பார்க்குறேன் அப்படின்னா, முதல்ல நான் என்ன தெளிவுபடுத்திக்கணும். எதிர்ப்புற இருக்கிறவங்க கொடுக்குற புத்தகத்தை புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நான் யார், நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எதனால் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற தெளிவு எனக்குள்ளே வரணும். எப்பயுமே நார்மலாக நம்மளை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு அது பிடிக்காது. ஆனால் இந்த வகுப்புக்குள்ளே எங்களுக்குள்ளேயே எங்களுக்கே தெரியாமல் இந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப அழகாக புகுத்தின விதம் எங்களுக்கே தெரியாமல், குழந்தைங்களுக்கு அம்மா மருந்து கொடுப்பாங்க, கசப்பான மருந்து கொடுப்பாங்க. அது கசக்கும்னு அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் அந்த மருந்து குடித்தா தான் சரியாக போகுங்கிறது அம்மாவுக்கு தெரியும். குழந்தை அழுதாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, அந்த மருந்தை குடித்தா குழந்தைக்கு நல்லதுங்கிறது அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த மாதிரி வளர்ந்த எங்களுக்கு, இவ்வளோ பெரியவங்களான எங்களுக்கு அவ்வளோ அழகாக அந்த ஜோதிடம்ங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை முன்ன பின்ன நகர்த்தி பார்க்க வச்சு, எங்களை முதல்ல எங்களுக்குள்ளே உணர வச்ச உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. இதை சாதாரணமாக இது ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லி தான் இந்த வகுப்புக்குள்ளே 15 நாட்களில் ஜோதிடம் கற்றுத்தரப்படும், 15 நாட்களுக்குள்ள ஜோதிடம். ஸோ அந்த ஆர்வத்தை தூண்டுறோம். என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது, எனக்குள்ளே முதல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், எனக்குள்ளே எதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில் தான் இந்த ஜோதிட வகுப்புக்குள்ளே நுழைஞ்சோம். அப்படி நுழையும் போது முதல்ல எங்களை புரிய வச்சு, எங்களுக்கே தெரியாமல் அவ்வளோ அருமையான விஷயங்களை முதல்ல தெளிய வச்சு,
எங்களுடைய வாழ்க்கைய முதல்ல போட்டு பார்த்து, எங்களுடைய கேள்விகள் ஏன் இப்படி நடந்தது? எதற்காக நடந்தது? அப்படிங்கிறத அந்த எங்களுக்கு தெரிந்த எனக்கு தெரிந்து அந்த நட்சத்திரங்கள் தெரியும். இந்த இத்தன ராசிகள் இருக்கு, இத்தன நட்சத்திரங்கள் இருக்குங்கிறது தெரியுமே ஒழிய, அந்த ராசிகள், அந்த நட்சத்திரங்கள் என்ன எங்களுக்கு பண்ணுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இதில வந்து விஞ்ஞானம், அ சைக்காலஜி, அ அஸ்ட்ராலஜி, சைக்காலஜி, பேசிக் எஜுகேஷன், ஆம் நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்கய்யா. இது வந்து ஜோதிடம்ங்கிற ஒரே ஒரு தலைப்புக்குள்ள எத்தனை விதமான அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் எல்லாமே அம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அவ்ளோ ஒரு நுட்பங்கள், அறிவியல அவ்ளோ அழகா எங்களுக்குள்ள அவ்ளோ அழகா பதிச்சு, நாங்கள் யாருங்கிறத எங்களுக்கு புரிய வச்சு, அது எதனால நடக்குது? என்னுடைய கேள்விகளுக்கான விடைகள எல்லாமே தெளிவா அந்த பேப்பருக்குள்ள எதுவுமே அடுத்தவங்க பண்ணினது இல்ல. கிரகங்கள் பண்ணினதற்கு காரணம் கிடையாது. அது எல்லாமே நாங்கள் வாங்கி வந்த வரம். நாங்க போன ஜென்மத்தில என்ன பண்ணியிருக்கோமோ, அதற்கு உண்டான பலன்கள நாங்க அனுபவிக்கிறோம். அப்படிங்கிறத அவ்வளோ அழகா, அவ்வளவு எளிமையா சொல்லி புரிய வச்சீங்க. நான் என் காலேஜ்ல படிக்கும்போதும் சரி, இப்போ வரைக்கும் சரி, பண்டிகை நாள் கிழமைனா, அந்த ஒரு நாள் மட்டும் காலையில எழுந்திரிக்கிறதுங்கிறதே அவ்ளோ சிரமமான விஷயம். நைட்டு ஃபுல்லா உட்காந்து எவ்வளோ வேலை பண்ண சொன்னாலும் பண்ணுவேனே ஒழிய, காலையில எழுந்திரிக்கவுங்கிறது முடியாது. ஆனா, நான் பேசிக் வகுப்புல பிப்ரவரி மாசம் ஜாயின் பண்ணி, இந்த 6 மாசமா, கடந்த 6 மாதங்களா உங்களோடயே பயணம் பண்ணிட்டுருக்கேன். 4 மணி அப்படிங்கிறது என்னால இப்ப எழுந்திருக்காம இருக்கவே முடியலங்கய்யா. எவ்வளவு நாளுமே இந்த பிரபஞ்சத்துக்கும், எங்களுக்கும் உண்டான தொடர்ப நீட்டிக்க உதவுனதுக்கு மிக மிக நன்றிங்கய்யா. ஆம் பொறுமை, பொறுமைங்கிறத ரொம்ப அளவுக்கு அதிகமா புரிய வச்சிருக்கீங்க. அம் அந்த தன்மை என்ன? அம் பொறுமையா இருந்தா நமக்குள்ள என்ன விதமான மாற்றங்கள் நடக்குது? எதனால இந்த விஷயங்கள் என் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கு? ஏன் இவங்கலாம் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவங்கலாம் கடந்து வராங்க? என்னுடைய அம்மா, அப்பா எதனால இந்த மாரி நடந்துக்கிறாங்க? என்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், இது எல்லாத்தையுமே அந்த 12 பாவங்களையும் அவ்வளவு அழகா அது நோயினாலயா, அந்த 12 பாவங்களுக்கும் உண்டான உறுப்புகள, அந்த 12 கிரகங்கள் 12 ராசிகளுக்கு அது உறுப்புகளா, அந்த உடம்புல தலையிலிருந்து கால் வரைக்கும் அது எந்தெந்த உறுப்புகள் 12 பாவங்களுக்கும் பொருத்தி, அந்த 12 பாவங்களுக்கு உண்டான நோய்களையும் பொருத்தி, அ அது என்னென்ன அந்த 12 பாவங்களும் என்னென்ன விதமான விஷயங்கள நம்மள செயல்படுத்தும் அப்படிங்கிறத, இவ்வளவு அழகா ஒரு விஞ்ஞானமும், அ ஒரு சைக்காலஜிக்கலாவும், அ இவ்ளோ அனலைஸ் பண்ணி, லாஜிக்கலா, பிராக்டிகலா இவ்வளவு தெளிவான விளக்கத்த, அ ஆன்மீக குருவால மட்டும் தான் குடுக்க முடியுங்க ஐயா. நீங்கள் வந்து எங்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் குடுத்த குரு கிடையாது. எங்களுக்கு ஆன்மீகத்தையும் எங்களுக்குள்ள புகுத்தி, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு அடுத்த நிலையான அ கடவுள்கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு ஊன்றுகோலா, ஒரு கருவியா நீங்க எங்கள தேடி வந்திருக்கீங்க. பொதுவா குரு தான் எங்கள தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மனசு வெடிச்சு கதறும்போது, "குரு நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு" அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா தாங்க நீங்க வரீங்க. சாஃப்ட்வேர் எனக்கு மேக்ஸ்னாலே பயம். ஆனா, அந்த மேக்ஸுங்கிறத அந்த கணிதத்த அவ்வளவு அழகா ஒரு ஒரு வகுப்புலயுமே அந்த பாடத்திட்டத்த நீங்க வகுத்திருக்கிற முறையும் சரி, அதை எங்களுக்குள் நீங்கள் புகுத்திய விதமும் சரி, அதுவே ஒரு விஞ்ஞானம் ஐயா. அந்த சிலபஸ், அந்த கரிக்குலம் எத எப்ப சொல்லணும்? எவ்வளோ சொல்லணும்? எப்படி சொன்னா புரியும்? அப்படின்னு க அ வயது ஏற்ற கீழ் ஸ்டூடண்ட்ஸு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும் அத்தனை பேருமே புரிந்து கொள்ளும் விதத்தில, அத கொடுத்திருக்கிற விதம் வந்து உங்கள தவிர வேற யாராலயுமே பண்ண முடியாதுங்கய்யா. பாடத்த அந்த சாஃப்ட்வேர்ல அவ்ளோ அழகா புரிய வச்சு, ஒரு ஒரு விஷயமும் சாஃப்ட்வேர எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே, அது எப்படி பண்ணணும்? அந்த கணக்கு முறைகள் என்ன? அத எப்படி நீங்க எடுக்கணும்? அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சு, எங்களுக்கு அத தெளிவடைய வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்க சாஃப்ட்வேர்ல நீங்க அத போட்டிருக்கீங்கங்கிறதே எங்களுக்கு சொல்றீங்க. முன்னாடியே நீங்க அத தெரியப்படுத்தல. ஏன்னா, நாங்க வந்து அத எப்படி போடணும்? அந்த கணித முறைகளையும் நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுல அவ்வளவு தெளிவா இருந்து, அந்த கணித முறைகளையும் எங்களுக்கு புரிய வச்சு, அ எங்களுக்கு தெளிய வச்சு, எங்க மூலமாகவே எங்களுடைய வாழ்க்கைய பத்தியும், எங்களுக்கே தெரியாம எங்கள சொல்ல வச்சிருக்கீங்கய்யா.
அதுக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. அ பொது நலமா எல்லாருக்கும் இது சேரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையில அம் இந்த ஜோதிடம்ங்கிறத அ ஒரு மிகப்பெரிய அம் பலமா எனக்கு மாத்திருக்கீங்க. எல்லா விஷயங்களுக்குமே எனக்கு வந்து துவண்டு போயிடுவேன். எதுவா இருந்தாலும் என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அ எல்லாருமே எல்லாமே எனக்கு ஏன் எனக்கு வந்து எல்லாமே எதிர்மறையாவே நடக்குது அப்படிங்கிற எண்ணங்கள மாற்றி, எதிர்மறையான எண்ணங்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத எனக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள எனக்கே புரிய வச்சு, என்னுடைய ஜாதகத்தின் மூலமா ஆய்வு செய்ய வச்சு, என்னுடைய வாழ்க்கைய மிகப்பெரிய தெள்ளத் தெளிவா ஒரு அம் வெள்ளை காகிதமா எனக்கு உருவாக்கி குடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. ஆ இந்த 6 மாதங்களா அ எனக்கு எந்த கவலைகளுமே இல்லாம என்ன கைய புடிச்சு என்ன பார்த்துக்கிட்டீங்க. ஆ இந்த என்னுடன் படித்த அனைவருக்குமே மிக மிக நன்றி. ஏன்னா அவங்க இல்லன்னா, அவங்க பேசுறத கேட்கும்போது, அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள சொல்லும்போது, நமக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்லன்னு எங்களுக்கு புரிய வச்சு, அவங்கலாம் இல்லன்னா, எங்களுக்கு இந்த வகுப்புகள் வந்து அந்த அளவுக்கு ம் நல்லபடியா முடிஞ்சிருக்காது. என்னுடன் பயின்ற அனைவருக்குமே மிக நன்றி. அ இந்த சாஃப்ட்வேர அ எல்லாருமே பயன்படுத்தணும். இது வந்து இப்ப இருக்கிற ப காலகட்டத்தில இன்றைய காலகட்டத்தில மாணவர்கள் கூட இத படிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே இது பயன்படணும். அ எல்லா படிப்பும் நெறைய நெறைய விதமான படிப்புகள் வந்துருச்சு. நெறைய படிக்கிறோம். அதுல இதுவும் முக்கியமான விஷயம். அ இதையும் ஒரு அ மாணவர்களுக்கு வந்து இதையும் வாழ்க்கை தான் ஜோதிடம், ஜோதிடம் தான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான கண்ணாடி இது. இத பத்திரமா பயன்படுத்தணும். இத எல்லாருமே உபயோகிக்கணும். அ என்னுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. என்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், என்னுடைய திருமண வாழ்வா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அடிப்படையா என்னென்ன புரிதல் வேணுமோ, அந்த புரிதல தெளிவில்லாத விஷயங்கள் என்னால நெறைய ஏகப்பட்ட குழப்பங்கள். நான் தெளிவில்லாம இருக்கிறதுனால எனக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள். இப்ப அந்த அது எதனால அப்படி நடந்ததுங்கிறதுக்கான தீர்வுகள அம் அ என்னையே தெரிய வச்சுக்கிட்டீங்க. அ தெளிய வச்சு எனக்கு தெரிய வச்சு, என்ன தெளிய வச்சிருக்கீங்க ஐயா. அதுக்கு மிக மிக நன்றி. அ ஐயா அவர்களுக்கு மிக நன்றி. அம் என் வாழ்க்கை முழுவதும் என் குடும்பத்திற்காகவும், எனக்கும் சேர்த்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்க வந்து உங்களோடயே பயணிக்கணும் ஐயா. ம் மிக்க நன்றி ஐயா.